அனைவருக்கும் வணக்கம். வெயில் காலம் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும் ரொம்ப விருப்பப்படுவோம். அதில் கம்மங்கூழ் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மெயினாக கம்மங்கூழ் செய்கிறதுல கம்பை க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற தோல் தவிடு எல்லாத்தையும் நம்ம நீக்கணும். ஸோ ப்ராப்பராக அதை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதோட நார்மலாக செய்கிற கூழை விட மசாலா கம்மங்கூழும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம். வெயில் காலம் ஆரம்பித்ததுனால எல்லாருமே இப்போ கம்பு அதிகமாக உணவில் சேர்த்துப்போம். சிறுதானியங்களை பயன்படுத்துகிறப்போ அப்படி தோலை நீக்கிட்டு பயன்படுத்தணும். ஏன்னா சிறுதானியங்களுக்கு சீக்கிரம் புளிக்கும் தன்மை ஜாஸ்தி. அதோட நம்ம சேர்த்து பயன்படுத்தணும்னா சீக்கிரம் புளிச்சிரும். ரெண்டாவது வயிற்றுக்கு ஒத்துக்காது. அது தோல் நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும். இன்றைக்கி கம்பு கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய தோலை எப்படி நீக்கலாம் வீட்டில் ஈஸியாக அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் அதை ஊற வச்சு குத்துவாங்க. குத்தி அந்த தோலை நீக்கிட்டு பயன்படுத்துவாங்க. இப்போ அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஈஸியாக எப்படி அந்த தோல் நீக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கம்பு நாட்டுக்கம்பு விவசாய கம்புன்னு இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நாட்டுக்கம்பு தான். இது சாதம் பண்ணோன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த தோலை நம்ம நீக்கணும். இதோடு சமைச்சு சாப்பிடக்கூடாது. சில பேருக்கு வயிறு ஒத்துக்காமல் வயிறு உப்பிக்கும், இல்லை மோஷன் ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. மேபி லூஸ் மோஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த தோலை நீக்கிட்டு தான் நம்ம டிஃபன் ஐட்டம் எதுவாக கம்மன் சோறு ஆக்கிறதா இருந்தாலும், இல்லை தோசை, இல்லை நீங்கள் எந்த வகையான உணவுகள் இதில் தயாரிக்கிறதா இருந்தாலும் நம்ம தோல் நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும். நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயுமே அந்த தோல் நீக்கிட்டு கொடுக்கறது கிடையாது. இப்போ நான் 3 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தடவை தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் மேலே பாருங்கள் நிறைய மிதக்குது இல்லையே, இதெல்லாம் பதறுன்னு சொல்லுவாங்க. இந்த பதறு நல்லா விளையாத கம்பு. அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எடுத்துடணும். இந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நல்லா விளைஞ்ச கம்பு. அதனால் நம்ம கழுவுறப்போ இந்த பதறு எந்த தானியங்களை கழுவுனாலும் மேலே இந்த மாதிரி மிதக்கிறதுல நமக்கு தேவையில்லை, அது வேஸ்ட்டு தான். அதனால் இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். தெரியுது பார்த்தீங்களா, அடியில் கம்பு தங்கியிருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு 2-3 தடவை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வரேன். நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். கம்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். கம்பை நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பேட்சாக போட்டு கொரன்னு பல்ஸ் மோடில் அடித்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோட்லேயே நான் போட்டு எடுத்திருக்கேன். தெரியுதா பாருங்கள், நல்லா அந்த தவிடில் நிறைய வந்திருக்கு பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தண்ணியை சுத்தமாக தான் வடிகட்டணும்னு சொன்னேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே உடச்சிட்டு வந்துட்டேன். இதை அடுத்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ நம்ம உடைச்ச கம்பை இந்த மாதிரி முரத்தில் போட்டு நம்ம புடைச்சோன்னா அந்த தவிடெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா நிழலில் காய வச்சுட்டு நீங்கள் புட்டு செய்கிறதுக்கு திரும்ப ஃபைனாக பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புட்டு பண்ணலாம். தோசை பண்ணணுன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பை உடச்சி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை அளந்து எடுத்து அது தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் சேர்த்து தோசைக்கு மாவு அரைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது கம்மஞ்சோறு தான் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம புடைச்சி எடுத்துகிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். புடைக்க தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக தான் அடுத்த மெத்தடு நான் சொல்ல போகிறேன். அதில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கம்பை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணி தான் சேர்த்துக்கணும். நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை சேர்த்துக்குங்க. மொத்தம் நான் 3 கிளாஸ் கம்பு எடுத்திருக்கேன். அந்த 3 கிளாஸ் கம்புக்கு நான் 9 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 9 கிளாஸ் தண்ணியில் இல்லை ஒரு 5 கிளாஸ் தண்ணியை விட்டுருக்கேன்.
ஏன் மெஷர்மெண்ட் சொல்கிறேன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கும் புதுசாக செய்கிறவங்களுக்கும் ஒரு அளவு தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டோம்ல, இந்த டஸ்ட்டு பாருங்கள் அப்படியே மேலே நிறைய நிற்கிது. இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து வடிகட்டி எடுக்கணும். சும்மா சும்மா தண்ணி மாற்றக்கூடாது. இப்போ இந்த தண்ணி அளந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம இந்த தண்ணியும் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். இது லைட்டாக வந்து கிண்ணாலே அந்த தவிடு எல்லாம் மேலே வரும். இப்போ இதை வந்து அப்படியே மேலாக வடிகட்டி எடுப்போம். நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அப்படி வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம். தவிடு இல்லாத மாதிரி தான் தெரியும், வடிகட்டினோன்னா தவிடுலாம் அதில் வரும். ஒரு 4 தடவை இந்த மாதிரி வடிகட்டினோன்னா தவிடெல்லாம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் தவிடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா. இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியவே திரும்ப அதில் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து அடியில் நல்லா உடைச்ச கம்பு இருக்குது. இந்த மேலே இது எல்லாமே தவிடு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வந்து எடுக்கணும். இதெல்லாம் தவிடு தான். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். நான் இது தண்ணி இந்த பவுல் வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு பாத்திரத்தில் அதை மாற்றிட்டேன். இதை அப்படியே வந்து வடிகட்டுவோம். அந்த பாத்திரம் வந்து எனக்கு ஒழுங்காக செட் ஆகலை, தான் நான் மாற்றிட்டேன். பாருங்கள் தவிடு வருது. தவிடு வந்து வர வர இதை நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி புளிஞ்சி வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரியே செஞ்சு அதில் இருக்கிற தவிடை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி இந்த தண்ணியவே தான் நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம ரிப்பீட்டடாக செய்யணும். தண்ணி ஊற்றினா தவிடுலாம் மேலே வருது பார்த்தீங்களா. இது தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து வடிகட்டி நம்ம வந்து எடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிப்பீங்க. பாருங்கள் 3 தடவை வடிகட்டி இருக்கிற அந்த மாதிரி தவிடு நிறைய வந்திருக்கு. இந்த 2 தடவை வந்து வடிகட்டணும். வடிகட்டிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தவிடு வந்திருக்குன்னு. இவ்வளவும் தவிடு தான். நான் ஒரு 3 கிளாஸ் கம்பு வந்து எடுத்திருக்கேன். அந்த 3 கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தவிடு வந்திருக்கு. ஸோ இவ்வளவும் சேர்த்து தான் நம்ம சமைக்கிறோம். இதை எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்கணும். அதுதான் உடம்புக்கு வந்து நல்லது. இப்போ இந்த தவிடெல்லாம் என்ன பண்ணலான்னா, செடி வளர்க்குறீங்கன்னா மண்ணை தோண்டி அதில் போட்டுருங்க. ஃபுல்லாக உரம். ஆடு மாடு வளர்க்குறோன்னா அதுங்களுக்கு தீவனமாக அதை கொடுத்துடலாம். ரொம்ப நல்லது. நான் 3 கிளாஸ் கம்பு எடுத்ததுக்கு 9 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 6 கிளாஸ் தண்ணியை வந்து இதில் ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திருக்கோம் இல்லைங்களா பால். ஸோ இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த தண்ணியை நம்ம என்ன செய்யணும்னா தண்ணியை மட்டும் நான் மேலாவாக எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி இப்போ 6 கிளாஸ் தண்ணினா மீதி 3 கிளாஸ் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். அதோடு இந்த தண்ணியை சேர்த்து நம்ம கொதிக்க விடணும். இங்கே கம்பு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக தெரியும், நல்ல வாசமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குத்துவாங்க. கொஞ்சம் நேரம் தண்ணியை ஊற்றி பெசரி வச்சுட்டு அதை குத்துவாங்க. குத்தி அந்த தோலை வந்து உடச்சி எடுத்துட்டு அப்புறம் திருவையில் போட்டு உடைப்பாங்க. உடைச்சி தான் சமையல் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அதுக்கெலாம் டைமும் இல்லை, தெரியவும் தெரியாது. ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கஷ்டமாக இருக்கே இப்படிலாம் சாப்பிட்ணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல உணவு வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். நீங்கள் கடையில் மாவு வாங்குறீங்கன்னா அவங்க இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்மளே செய்கிறப்ப தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நல்லா செஞ்சுருக்கோம், நல்ல ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம். கம்பை ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ கூழு கிண்ட ஆரம்பிக்கலாம். நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ 6 கிளாஸ் போக 3 கிளாஸ் தண்ணி வந்து இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். அது கொதிநிலைக்கு வந்துருச்சு. இப்போது இந்த தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்குவோம். அப்போல்லாம் சாதம் வடித்த கஞ்சியில் தான் இந்த மாதிரி தானியங்கள்லாம் சாதம் வந்து கிண்டுவாங்க. இப்போ நம்ம உடனே செய்கிறதுனால நம்ம வந்து எந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கொதி வரட்டும். இப்போ நம்ம அடுப்பில் வச்ச தண்ணி பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. கம்பெல்லாம் அதில் சேர்த்துக்குவோம்.
பொறுமையாக சேர்க்கலாம், தெறிக்கும் மேலே. சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம கொஞ்சம் நைஸாக நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பவுடராகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கட்டி இல்லை பாருங்கள். இப்போது அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கு மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிப்படாமல் கை சுடாமல் கிண்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். இது வந்து மீடியம் குட்டி சைஸ். இது நான் சரவணா ஸ்டோரில் தான் இதை வாங்கினேன். இந்த மாதிரி களி கிண்டுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே வந்து பெரிய சைஸ் இருக்குது. அதெல்லாம் வடகம் போடுறப்போ நம்ம கிண்டுறதுக்கு அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதித்து கம்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாயில் ஸ்டேஜ் நல்லா கொதிக்க ஆரம்பிக்க பார்த்தீங்களா, ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் வேகணும். கொதி வந்தோடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அதுலேயே புழுங்கி நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த கம்பில் வந்து கல் இல்லை. ஒருவேளை கல் இருந்ததுன்னா நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கல் வந்து அரைச்சிக்கணும். இல்லைன்னா நம்ம கல்லோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்தோன்னே நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். சிம்னா ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாங்க, மீடியம் ஹீட்டில் வந்து வச்சுக்கோங்க. பாத்திரம் வந்து அகலமான பாத்திரமாகவும் உயரமான பாத்திரமாகவும் இருக்கணும். இப்போ அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுருக்கிறதுனால அதுலேயே இது என்ன பண்ணணுன்னா ஸ்லோ குக் ஆகும். நல்லா ஸ்லோ குக்காக ஒரு 1/2 hour வெந்ததுன்னா நல்லா எரியிடும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல வாசம் வருது. இதில் வந்து கம்பு வடை செய்யலாம், கம்பில் வந்து அடை செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே வந்து கம்பு வடை வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து போய் சேனலில் வந்து பாருங்கள். நிறைய வந்து ட்ரெடிஷ்னலாக வைக்கக்கூடிய ரெசிபீஸ் நிறைய வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். 99% வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள், எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த பதம் வந்தோடனே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு கிண்டிட்டு மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா அது பொங்கி வராது. ஏன்னா ஏர் போகிறதுக்கு வழி இருக்கு இல்லைங்களா, பொங்கி வராது. அது பாட்டு ஹீட்லேயே புழுங்கி நல்லா வெந்து வரும். அப்பப்போ நம்ம வந்து கிண்டி விட்டால் வந்து போதும். மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு, நல்லா திக்காயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்டியில் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நல்லா வாட்டமாக வரும். இந்த இது அப்படியே ரொம்ப திக்காயிடும். அப்படியே கம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இனிமேல் நம்ம சாப்பிட்னா உடனே நம்ம ஏதாவது குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கூலாக சாப்பிட்ணுன்னா இது வந்து புளிக்கணும். இப்போ மதியானம் நம்ம கிண்டியிருக்கோம் இல்லை சாயந்தரமாக கிண்டியிருக்கோன்னா அப்படியே வந்து விட்டுருங்க, ஆறணும். ஆறி அது வந்து புளிக்க ஆரம்பிச்சிரும். மறுநாள் காலையில் இதை நம்ம வந்து சாப்பாடாக வந்து டிஃபன் எடுத்துக்கிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். நான் கம்மங்கூழுக்காக தான் இன்றைக்கி வந்து சாதம் வந்து பண்ணியிருக்கேன். இது எப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் இதில் எப்படி வந்து மசாலா கம்மங்கூழ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கூழில் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துப்போம். மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன், ஏன்னா மசாலா வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தண்டுலாம் இருந்தால் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயம், ஜீரகம், ஒரு அரை பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி, இது எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்குவோம். அரைச்ச மசாலாவோட தேவையான அளவு கம்பங்கூழை சேர்த்து நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இதோட இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தயிரை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம். ஏன்னா கடைஞ்சி ஊற்றினோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுலேயே வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். நான் மிக்சி ஜார்லேயே தண்ணி கலந்து வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கம்மங்கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நார்மல் கூழ் வந்து பார்க்கலாம். நார்மலாக கூழ் செய்கிறதுக்கு நான் ஒரு கரண்டி கூழ் எடுத்திருக்கேன். இதோட தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழை, வெங்காயம், கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்மங்கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி 2 விதமான கூழ் எப்படி பண்ணலான்னு வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.